என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன டவுட்டு? ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு ரெஸ்பெக்டட் மேடம், ஹலோ மேடம், ஹாய் மேடம், டியர் மேடம், இந்த நாலுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெயிலில். அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி சரி. இந்த நாலுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டட் மேடம் சொல்லுங்க. ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்மல். சரி சரியா? இப்போ வந்து அது ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அதிகமா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல, அதாவது இந்தியா உட்பட சில சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம கவர்மெண்ட் சைட்ல மரியாதை நிமித்தமா ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மெயில் அனுப்பும் போதோ இல்ல வந்து லெட்டர் அனுப்பும் போதோ ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் அப்படின்னு தான் போட்டு அனுப்புறாங்க. இந்த கல்ச்சர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிடையாது. சரி, ஓகே. அடுத்தது வந்து டியர் மேம். டியர் சார், டியர் மேம் அப்படின்றதெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதுதான் வந்து ஹைலி ஃபார்மல் சல்யூட்டேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இமெயில்ஸ்லயும் லெட்டர்ஸ்லயும். யூ மீன் டு சே அந்த ரெஸ்பெக்ட்னோட அந்த டிகிரீஸ் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் டியர், ஹலோ, ஹாய் அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது டியர் தான் டாப்ல இருக்கு. ஸோ இப்போ நான் ரெஸ்பெக்டட் சொன்னேன் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்மல், இது வந்து ஃபார்மல். ஸோ ஃபார்மலா ஒருத்தவங்களுக்கு இமெயில் இல்ல லெட்டர்ஸ் அனுப்பும்போது டியர் போட்டு அனுப்புறது ஒரு நல்ல பண்பு. சரியா? அடுத்தது ஹலோ. ஹலோ அப்படின்றது அதை விட கொஞ்சம் கம்மி, டியரை விட கொஞ்சம் கம்மி. இன்னொன்னு, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹலோ அப்படின்றது. சரியா? வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இது வந்து இந்த ஹலோ அப்படின்ற வேர்டு வந்து ஒரு ஃபார்மலான வேர்டா கருதப்படுது. பட் இருந்தாலும் டியர் அளவுக்கு ஃபார்மல் கிடையாது, கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் அதுல ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருக்கு ஹலோ அப்படின்றதுல. கரெக்ட் தான். சரியா? மெயில் அனுப்புறோம், ஹலோ மிஸ்டர் அருள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சும் இருக்கு, அதே சமயம் ஒரு ஃபார்மலாவும் இருக்கு. கடைசி ஹாய் அப்படின்றது ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அஃபீஷியலா அனுப்பும்போது யார்கிட்ட இந்த மெயிலை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமோ அவங்க இதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியான நோட்ல எடுத்துப்பாங்க அப்படின்னா இதை அனுப்பலாம். இல்ல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு யூஸ் ஹலோ ஆர் டியர். சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகே, இந்த ரெஸ்பெக்டட் அப்படின்ற வேர்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால இதுக்கு ரிலேட்டடா எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. என்னென்ன? ரெஸ்பெக்டட் அப்படின்ற சாயல்லே இங்கிலீஷ்ல இன்னும் 4 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன? நம்பர் 1 ரெஸ்பெக்டபிள். சரி, அடுத்தது? ரெண்டாவது ரெஸ்பெக்ட்ஃபுல். சரி, அடுத்தது? மூணாவது ரெஸ்பெக்டிங். சரி, ஓகே. இந்த இடத்துல ஐஎன்ஜி போறதுனால இது ஐஎன்ஜி வெர்ப் கிடையாது, கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணனும் அப்படின்னு கிடையாது. ரெஸ்பெக்டிங் அப்படின்றது இட் இஸ் a preposition, ஒரு ஜாயினிங் வேர்ட். preposition. ஓகே. நாலாவது, அதாவது கடைசி, ரெஸ்பெக்டிவ். சரி, இதுல என்ன டவுட்? இதுல என்ன டவுட்னா, நான் இதுக்கு ரிலேட்டடா சில சென்டென்சஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகேவா? நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு அதுக்கு நீங்க தமிழ்ல விளக்கம் சொல்லுங்க. டன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்பெக்டட் அப்படின்றத சல்யூட்டேஷன்ல அது விட்டுருவோம். சரி, அது நம்ம மதிப்பிற்குரிய அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். தமிழ் விளக்கம் வந்து மதிப்பிற்குரிய தமிழாக்கம். இப்போ இந்த ரெஸ்பெக்டட் அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா? டெஃபினிஷன், ஆமா இருக்கு. இப்போ நம்ம பழக்கம் என்னன்னா, ரெஸ்பெக்டட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்துறோம் ஈஸியா, மதிப்பிற்குரிய அப்படின்னு, ஈஸியா புரியணும்ன்றதுக்காக. ஆனா ரெஸ்பெக்டட்ன்ற வேர்டுனுடைய இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்ன? இங்கிலீஷ் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா a person who is admired by many people. Exactly. In terms of good qualities, இல்ல அவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் இருக்கலாம். சூப்பர். சோ அட்மையர்ட் அப்படினு சொல்லும்போது போற்றப்படுகின்ற. ஓகே, ஃபைன். ஓகே, சரி. இதுக்கு ரிலேட்டடா சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். சரி. ஃபர்ஸ்ட், ரெஸ்பெக்டட் டாக்டர். எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு மருத்துவர். ஏன் அப்படின்னாக்கா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட போனால்
நல்லாயிடும்பா, சக்சஸ் ரேட் ஜாஸ்திப்பா இவர்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது ரெஸ்பெக்டட் பொலிட்டீஷியன். எல்லோராலும் போற்றப்படுகின்ற அரசியல்வாதி. அரசியல்வாதி அவர்கிட்ட நல்ல பண்புகள் இருக்குப்பா, யார் போனாலும் ரொம்ப மரியாதையா வந்து நடத்துவாங்க, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அந்த ஓகே ஃபைன். ரெஸ்பெக்டட் நியூஸ் பேப்பர். எல்லோராலும் போற்றப்படுகின்ற நாளிதழ். நாளிதழ் இவங்க வந்து நியூஸ் கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் இருக்கும், நம்பலாம் அப்படின்ற ஒரு, அதாவது நம்பகமிக்க. ஓகே. ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன். ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு கல்வி நிறுவனம். இந்த இதுல வந்து நம்ம பிள்ளைய சேர்த்தோம்னா, இல்ல வந்து இந்த இதுல வந்து நம்ம சேர்ந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்று தான் வெளியில வருவோம். ஓகே, அப்படின்ற எண்ணம். ரெஸ்பெக்டட் ஆர்கனைசேஷன். எல்லோராலும் போற்றப்படுகின்ற நிறுவனம், பணிபுரியும் நிறுவனம். இந்த இதுல வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா நல்ல மரியாதை உண்டு, நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம். ஓகே ஃபைன், அதாவது எம்ப்ளாயீஸை நல்லபடியா பாத்துக்கிறாங்க, நல்ல நேம் இருக்கு. ஓகே, அடுத்தது ரெஸ்பெக்டட் மியூசிஷியன். எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். எல்லாராலும் போற்றப்படுகின்ற, which means அவர் நல்ல பாட்டு போட்டிருக்காரு, போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. என்னைக்கும் வந்து அவங்களுடைய பாட்டு வந்து மனசுல நிக்குது அப்படின்ற மாதிரி. ரெஸ்பெக்டட் காலீக். மரியாதைக்குரிய உடன் வேலை செய்யும் ஊழியர், சக ஊழியர். அதாவது யாருக்கிட்டையும் எந்த வம்புதுமும் போக மாட்டாரு, நல்ல பண்புகள் உண்டு, ஏதாவது ஹெல்ப் கேட்டா செஞ்சு தருவாரு. சோ எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் வந்து அவர் பிடிக்கும். ஓகே ஓகே, இதுதான் ரெஸ்பெக்டட். சரி, ரெண்டாவது ரெஸ்பெக்டபிள். ரெஸ்பெக்டபிள் அப்படின்னா ஜெனரலா இப்ப மதிப்பு மிக்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். சரி, இதுக்கு ஒரு இங்கிலீஷ் டெஃபினிஷன் இருக்கும். ஆமா இருக்கு. அது என்னது? சோஷியலி அக்செப்டபிள். எதெல்லாம் வச்சு சோஷியலி அக்செப்டபிள்னு சொல்லலாம்னா, பிஹேவியர், ஓகே, கேரக்டர், ஓகே, அப்பியரன்ஸ் அதாவது தோற்றம், ஓகே, ஓகேவா. அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டீசன்ட்னு சொல்லலாம். டீசன்ட், ஓகே, குட் இல்லனா டீசன்ட் அப்படின்ற அந்த சென்ஸ்ல வரும். சரி, ஓகே, சரி, இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சிருக்கேன், இதுக்கு எனக்கு மீனிங் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்பர் 1 ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. நல்ல குடும்பம், அதாவது மரியாதையான குடும்பம், மரியாதைக்குரிய குடும்பம், மரியாதையான மதிப்புமிக்க குடும்பம். அடுத்தது ரெஸ்பெக்டபிள் ஸ்கூல். மதிப்புமிக்க ஒரு கல்வி நிறுவனம், பள்ளி. சரியா? ஓகே ஃபைன், பள்ளிக்கூடம். அடுத்தது ரெஸ்பெக்டபிள் சிட்டி. இந்த இடத்துல ரெஸ்பெக்டபிள் சிட்டின்னு சொல்லும்போது டீசன்ட்டான ஒரு சிட்டி, டீசன்ட்டான சிட்டி, அதாவது வெல் நோன் அண்ட் டீசன்ட் சொல்லலாம். அடுத்தது ரெஸ்பெக்டபிள் ஷர்ட், சட்டை. இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்டு வர்றாரு, இல்ல வந்து ஒரு கதர் சட்டை போட்டு வர்றாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கரெக்ட், ஒரு மதிப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து அந்த சட்டையை வந்து ரெஸ்பெக்டபிள் ஷர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதை சட்டை போட்டு வந்தாலே ஐயா ஏதோ பெரிய தலைவர் வந்து அப்படின்ற அந்த ஒரு இமேஜ். ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு வரும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஓகே, சூப்பர். அதுதான். அடுத்தது ரெஸ்பெக்டபிள் சாலரி. ரெஸ்பெக்டபிள் போது கேட்கும் போது ஒரு நல்ல சம்பளத்துல இருக்காங்கப்பா, டீசன்ட் சாலரி. அடுத்தது ரெஸ்பெக்ட்ஃபுல். இதுக்கு இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்ன? இதுக்கு இங்கிலீஷ் டெஃபினிஷன் வந்து ஃபீலிங் ஆர் ஷோயிங் ரெஸ்பெக்ட். எக்ஸாக்ட்லி. சரி, எக்ஸாம்பிள் நம்பர் 1 he is polite and respectful. he is polite and respectful. அவர் பணிவாவும் மரியாதையோடனும் நடந்துக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது to stand in respectful silence. to stand in respectful silence. ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம வந்து அமைதியா நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம். எக்ஸாக்ட்லி, அதுதான் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் சைலன்ஸ்.
to keep a respectful distance in a queue. டு கீப் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்டன்ஸ் இன் அ கியூ. வரிசையில் அதாவது நிற்கிறோம், ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இடிச்சுக்காம ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸை வந்து மதிச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்து நிக்கிறோம். அவங்களை எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் நான் வந்து நிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் தி டீச்சர்ஸ். பிள்ளைகள் அதாவது பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்கிறாங்க. He has always been respectful of others' concerns. He has always been respectful of others' concerns. அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து எப்பவும் நடந்துட்டு இருக்காங்க. மதிப்பு கொடுத்து. ஓகே. அடுத்தது, the couple spoke in a respectful way. தம்பதியினர் ரொம்ப மரியாதையா பேசினாங்க. He gave a respectful answer. he gave a respectful answer. அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப மரியாதையா இருந்தது. மரியாதையா பதில் சொன்னாரு. அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டிங் ஐஎன்ஜில முடிகிற வார்த்தை ப்ரிபோசிஷனா வருது. இதுக்கான இங்கிலீஷ் டெஃபினிஷன் வந்து relating to something. Exactly. Example number 1. The rules respecting school uniforms are strict. The rules respecting school uniforms. இந்த இடத்துல வந்து நீங்க the rules relating to school uniforms அப்படின்னு சொல்லலாம். Exactly. அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸோடு தொடர்புடைய rules. Okay. அடுத்தது, we got a letter respecting your complaint. இந்த இடத்துல வந்து we got a letter relating to your complaint அப்படின்னு சொல்லலாம். Exactly. which means உங்களோட கம்ப்ளைண்டோட தொடர்புடைய ஒரு லெட்டர். அடுத்தது, the law respecting road safety must be followed. Law respecting road safety. relating to road safety. road safety அதாவது சாலை பாதுகாப்பு தொடர்புடைய சட்டம். ஓகே. அடுத்தது, she asked a question respecting the exam schedule. Respecting the exam schedule. Question respecting the exam schedule. Question relating to exam schedule. Okay. அடுத்தது, the teacher made a note respecting students' behavior. Relating to students' behavior. Exactly. Which means மாணவர்களுடைய behavior relate பண்ணி ஒரு குறிப்பு ரெடி பண்ணாங்க. ஓகே. கடைசியா, respective. இதுக்கான இங்கிலீஷ் டெஃபினிஷன் வந்து referring to the different things that belong to each separate person or thing mentioned. Exactly. இப்போ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா அவரவர்க்குரிய அததற்குரிய. Exactly. Okay. Examples. Number 1. The students went to their respective classes. மாணவர்கள் அவரவர்க்குரிய வகுப்புகளுக்கு சென்றனர். Exactly. They returned to their respective homes. அவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்றனர். Exactly. Everyone brought their respective books. அனைவரும் அவரவர்க்குரிய புத்தகங்களை கொண்டு வந்தனர். Exactly. The boys sat in their respective seats. The boys சிறுவர்கள் அவரவர்க்குரிய இருக்கையில் அமர்ந்தனர். Exactly. அடுத்தது, the teams played their respective matches. The teams played their respective matches. அணிகள் அவரவர்க்குரிய போட்டிகளில் விளையாடினர். Exactly. So இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். செம்ம டாபிக், உண்மையாவே நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். நிஜமாலுமே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. வெரி குட். ஓகேவா? இதுக்கு வந்து அந்த டவுட் மெயில்ல கேட்டிருந்தாங்களா, அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெரி குட். நல்லது. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நண்பர்களை சந்திப்போம். அதுவரை பை ஃப்ரெண்ட்ஸ்.